உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். இங்கு யோசேப்பும் தனிமைப்படுத்தப்படுகிறான். அது அவனுக்கு தண்டனை அல்ல, கர்த்தர் அவனை புடமிடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படின்னா ஒரு வெள்ளியோ பொண்ணோ இந்த உலோகங்களை பூமியிலிருந்து எடுக்கும்பொழுது கருப்பாக தான் இருக்குமாம். அதை நெருப்பிலே போட்டு புடமிடும் பொழுதுதான் அது ஜொலிக்குமாம். அதுபோல கர்த்தர் நம்மை சில பாதைகளில் எல்லாம் அழைத்து செல்லுகிறார், அழைத்து போகிறார் என்றால், சில கடினமான சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால், அவையெல்லாம் நம்மை நசுக்கி போட அல்ல, நம்மை ஒடுக்கி போட அல்ல, நாம் பொன்னாக ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக. இது அவருடைய ஊழியத்திலே ஒரு பயிற்சியாக நமக்கு இருக்கிறது. இது ஒரு ட்ரைனிங் மாதிரி. நம்ம எந்த பீரியட்ல இருக்கோம்? ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறோம். ட்ரைனிங் பீரியட் நல்லபடியா நம்ம முடிச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பயிற்சியின் காலம் கடுமையாகத்தான் இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துக்குவோம். உலகப்பூர்வமான ட்ரைனிங் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும் இல்லையா? இப்போ மிலிட்ரி ட்ரைனிங்ல அவங்க பயிற்சி கொடுக்கும்போது அந்த பயிற்சி ஒரு 6 மாதமோ 1 வருட காலமோ இருக்கலாம். அந்த காலம் எப்படி இருக்குமாம்? ரொம்ப கடுமையான வேலையா இருக்குமாம்.